ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் நல்ல கமன்னு ஒரு மணத்தோட ஒரு கருவாட்டு குழம்பு தான் நம்ம பண்ண போகிறோம். கருவாட்டு குழம்புனாலே நிறைய பேருக்கு அது ஒரு ஃபேவரட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி சூப்பரான ஒரு குழம்பு தான். நல்ல தட்டைப்பயிறு, சொரக்காய், குச்சி கருவாடு இதெல்லாம் போட்டு மசாலாவை வதக்கி அரைச்சி ஊற்றி அப்படியே குழம்பு செஞ்சு சாப்பிட அப்படியே அமிர்தமாக இறங்கும். அதையே ஒரு நாள் கழித்து சூடு பண்ணி சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும். அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்டா அதை என்னடா குழம்பு தீர்ந்து போச்சே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு கருவாட்டு குழம்பு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டுடே லஞ்ச் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதே பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நம்ம யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் கேட்டது இந்த ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த ரெசிபியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். 150 கிராம் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் வறுத்தரலாம். நல்லா கலர் மாற வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ இதை கழுவிட்டு வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட இது வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து 1/4 ஸ்பூன் சீரகம், கூடையே ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு. இதை வதக்கிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் இதில் மல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நம்ம காரம் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிளறி விட்டுருவோம். மசாலாவை பார்த்திங்கன்னா மசால் போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், அதிகம் வேணாம், ஒரு 10-20 போல் வெந்தயம். இந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் வெந்தயம் சேர்த்தா தான் ரொம்ப மணமாக இருக்கும். அதுக்காக தான். பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்ததாக வெங்காயம். நம்ம கையில் ஒரு கையளவுக்கு வெங்காயம். வெங்காயம் பாருங்கள் நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் சொரக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். நல்லா வதக்கி விடுவோம். கூடவே ஒரு தக்காளி சேர்த்துடலாம். சொரக்காய் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இது கூட நான் நெத்திலி கருவாடு சேர்த்துக்கிறேன். ஒரு 20-30 போல் நெத்திலி கருவாடு எடுத்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. நெத்திலி கருவாடில் பார்த்திங்கன்னா உப்பு இருக்காது, அதே போல் கரைஞ்சி போயிடும்னு சொல்லிங்களா. அந்த மாதிரி கரைஞ்செல்லாம் போகாது, நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டு வதக்கினாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் தாராளமாக வதக்கிக்கலாம். உப்பும் அந்தளவுக்கு இருக்காது, சுத்தமாக இருக்காது உப்பு. அடுத்ததாக இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சொரக்காய் கூட மசாலா போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த தட்டைப்பயிரை சேர்த்துடலாம். நான் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அது வீடியோவில் காட்டல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நான் குக்கர்லாம் வைக்கல, ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சேன், வெந்துருச்சு. இப்போ அந்த தட்டைப்பயிரோட தண்ணியோடய இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி குழம்புக்கு தேவையான உப்பு, தண்ணி. நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கருவாடு சொரக்காயெல்லாம் போட்டு செய்கிற குழம்பு கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி பக்குவமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சிடலாம். அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் புளி சேர்த்துக்கலாம். சும்மா நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, அவ்வளோதான். ரொம்பையும் புளி சேர்த்திங்கனாலும் ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் கொஞ்சமாக அந்த லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். சூப்பராக நல்லா அருமையாக மணமணம் கமகமன் மணத்தோடு அப்படியே வீடே கமகமன்னு இருக்குது கருவாட்டு குழம்பு. நல்லா சொரக்காயும் தட்டைப்பயிறு கருவாடு 3மே சூப்பராக இருக்கும். இப்போ இறக்கலாம். பாருங்கள் குழம்போட பக்குவம் இப்படி தான் இருக்குது. அவ்வளோதான், அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி. இதே போல் செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு.